He came to me. எனக்காக இயேசு வந்தார். சொல்லுங்க, உனக்காக இயேசு வந்தார். சொல்லுங்க, உனக்காக இயேசு வந்தார். அல்லேலூயா. யோவானின் புஸ்தகம் 6:38 வாசிங்க. அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே வானத்திலிருந்து வந்தேன். அப்போ பிதா குமாரனை அனுப்பினார்னா எதுக்காக அனுப்பிச்சிருக்கிறார்? இல்ல, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா எதுக்காக போறோம்ன்றது நமக்கு தெரியணும். ஏங்க அந்த கடைக்கு எதுக்குங்க போனீங்க? தெரியலங்க, ஏதோ தோணுச்சு போனேன், சும்மா கடையை சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சொல்ல முடியுமா? சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் டிசைட் பண்ணிடுவோம். இல்லை, ஆனால் எதுக்காக எங்க இருந்து எங்க போறோங்கிற நோக்கம் நமக்கு தெரியும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிறார்னா அநேக காரியங்கள் நமக்கு செய்வதற்காக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனிடத்துல இயேசு வருவார்னா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? வேதத்தில் நம்ம அநேக இடங்கள்ல பார்க்கலாம். இயேசு அநேகரை தேடி போனது உண்டு, அநேகருடைய வீடுகளுக்கு போனது உண்டு. ஆமென். உன் வீட்டில் இயேசு இருக்கிறாரா? உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறாரா? என்னை தேடி இயேசு வந்திருக்கிறாரா? ஒரு கேள்வி கேளுங்களேன். என்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். கேளுங்க, பக்கத்தை பார்த்து கேளுங்க. இயேசு வந்துட்டாரா? பதில் சொல்லுங்க. வந்துட்டாரா? வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை? ஒளியா இருக்கும். வந்துட்டாரு ஆனா வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனிடத்துல இயேசு முதலாவது வந்துட்டாருன்னா அவனுக்குள்ளாக சில மாற்றங்களை கர்த்தர் கொடுத்துடுவார். ஆமென், ஆமென், ஆமென். சமரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தார்? எடுத்து வாசிங்க. யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். போதும் சிஸ்டர், இங்க பாருங்க. போற போக்குல ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு போயிட்டாருன்னா எப்படி இருக்கும் நம்ம வீடு அடுத்து அவர் போனதுக்கு அப்புறம்? சீஃப் மினிஸ்டரே இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா இவங்க பெரிய ஆள் தான்ப்பா. அவரு சும்மா இந்த வீடு நல்லா இருக்கே, சும்மா ஒரு வீட்டுக்குள்ள போவோமேன்னு வந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எவ்வளோ கனம் இருக்கும் இல்லை? ஒரு உலகத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாங்கன்னா அந்த பகுதிகளில் நமக்கு எவ்வளோ பெருமை வந்துடும். இயேசு இங்கே பாருங்க, ஒரு ஸ்திரீ ஆனவள் இன்னார் என்று அறிந்தவராக இருக்கிறார். அந்த ஸ்திரீ வரத்துக்கு முன்பாகவே அவர் கிணத்தண்டையில் போய் உட்காந்துட்டார். இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆலயத்தை முடிச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு கதவை திறக்கும் போது ஒரு வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுவின் நாமத்தினால் இருப்பது. என் வார்த்தையை கேட்ட பிள்ளைங்க இன்னைக்கு தாயா என்னை இன்வைட் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு தான் என்னை இன்வைட் பண்ணிட்டாங்க. இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ளே வாருங்கன்னு என்னை இன்னைக்கு தான் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் விசுவாசத்தோடு. அங்கே பாருங்க, அவர் தாகத்துக்கு தான்னு கேட்குறாரு. 9 வாசிங்க சிஸ்டர். அங்க பாருங்க, எப்படி கேட்கலாம் என்றால் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அது பெருமையில தானே கேட்க முடியும். ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, நீ யாருப்பா என்கிட்ட இதை கேட்கறதுக்கு? உனக்கும் எனக்கும் ஆகாதே, நாங்கள் உயர்குலமாச்சே அப்படின்னு ஒரு பெருமையினால அந்த ஸ்திரீயானவள் தேவனிடத்துல பேசுறாள். அப்போ ஆண்டவர் ஒருவனை முதல்ல சந்திக்கிறாருன்னா அவனுடைய பெருமை அவனிடத்துல இருந்து வெளியில போயிடும். பணப்பெருமை, குலப்பெருமை,
எல்லாமே போயிடும். ஏன்னா யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்று அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தருடையவன், கர்த்தரை சந்தித்தவன், முகமுகமாய் கர்த்தரை தரிசித்தவன், கர்த்தர் ஒருவருக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ள நான் இன்னார் என்கிற பெருமை, தன் குலப்பெருமை, தன் பணப்பெருமை, தன் மேன்மை எதுவும் இல்லாதபடிக்கு, ஒன்றுமே இல்லாதவனா அவன் முதல்ல மாறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் அப்படி மாறப்போகுது. சபையின் பெருமை இல்லை, எங்கள் சபை எவ்வளோ பெருசு தெரியுமா? இல்லை இல்லை இல்லை. நாங்கள் ஜெபிச்சா எவ்வளோ வல்லமை வரும் தெரியுமா? இல்லை இல்லை இல்லை. நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஜெபம் கேட்கப்படுதுன்னா ரெண்டே விஷயந்தான். ஒன்று, நம்ம உண்மையாக தாழ்மையாக இருக்கிறதுனால கேட்கப்படும். இன்னொன்று, நம்ம பெருமையாக இருக்கிற வேலையில் நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணுறோமோ அவங்க நிலையை உணர்ந்து அவங்களுக்கு ஆண்டவர் வந்து விடுதலை தருகிறவரார், நம்மளை டூலாக பயன்படுத்துகிறார். அப்போ நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும் பொழுது நமக்குள்ள பெருமைகள் இருக்கவே கூடாது. இந்த ஸ்திரீயானவள் பார்க்கிறா, முதல் கேள்வி, நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் குலம் என்ன தெரியுமான்னு சொல்லி குலப்பெருமையை பேசுகிறவளாக இருக்கா. ஆமென். ஆனால் 10 வாசிங்க சிஸ்டர். ம் ம் ம். இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த செகண்டு 11 வாசிங்க. போதும் சிஸ்டர், நீ என்னிடத்துல பேசுவதற்கு தகுதி இல்லை, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன அந்த ஸ்திரீயானவள் கர்த்தர் சொன்ன பதிலை கேட்டு தன் பெருமையை விட்டு என்ன பண்ணிட்டா? ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே. அந்த காலத்தில் ஆண்டவரே அப்படின்னா யாரை நம்ம ஆண்டவர்னு கூப்பிட்றோமோ அவங்களுக்கு நாம் அடிமை. தன்னை அடிமையாய் அவள் கொடுத்துட்டாள். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல ஹி கேம் டு மீ அப்படின்னா, எனக்காக அவர் வந்திருக்கிறாருன்னா, நான் இந்த உலகத்தில் எவ்வளோ பெருமையானவனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய போதகராக இருந்தாலும், எவ்வளோ ஞானங்கள் எனக்கு இருந்தாலும், நான் ஒன்று நினைவில் வைத்து கொள்ளணும், தேவ பிள்ளையை ஒரு பிள்ளையை நினைவில் வைத்து கொள்ளணும், நான் அவருக்கு அடிமை, நான் அவருக்கு அடிமை. அடிமையானவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எஜமான் தீர்மானிக்கிறபடி நடக்கும். அல்லேலூயா. எஜமானன் மனதுருக்கம் தெய்வனாக இருக்கிற சங்கீதம் 145 நம்ம வாசல்ல, அவர் எல்லார் மேலும் இரக்கத்தின், எல்லா சிருஷ்டிக்கும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடியினால அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நம்மை நோக்கி வருகிறதுக்கு காரணம் நமக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்கிற பெருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்மை விட்டு விலகி போவதாக. நம்ம ஒன்றுமே இல்லை, படிப்பு ஒன்றும் இல்லை, பட்டங்கள் ஒன்றும் இல்லை, பணங்கள் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பெருமை ஒருவேளை நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் இன்றே இப்பொழுதே நம்மை விட்டு விலகி போவதாக. அல்லேலூயா. 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 ஆமென். 11 வாசிங்க சிஸ்டர். இந்த கதைகள் எல்லாருக்கும் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லை, நான் டீட்டெயிலாக போகலை. அவள் தன்னை ஒடுக்கி ஆண்டவரே என்று அர்ப்பணித்த பொழுது அவளை கர்த்தர் கேள்விகள் கேட்டு தான் யார் என்று காண்பிக்கிறார். இதை அறிந்த ஸ்திரீயானவள் யோவான் 4:34 சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது அதிகாரத்தை ஃபுல்லாக வாசினா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அந்த ஸ்திரீயானவள் போய் அநேகரை அந்த மொத்த ஊர் ஜனத்தையும் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. சகோதரி சாட்சி சொன்னாங்களே, என்னை ஏளனமாக பார்க்குறாங்க, ஆனாலும் என்கிட்ட ஜெபத்துக்கு வர்றாங்க. எப்படி தான் இருக்கும். அந்த ஸ்திரீயை அந்த ஊரில் ஏளனமாக பார்த்துருப்பாங்களா இல்லையா?
கட்டாயமாக பார்த்துருப்போம். இந்த கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுனால கட்டாயமாக அந்த ஸ்திரீ ஏளனமாக பார்த்துருப்பாங்க. ஆனால் அவள் ஒருவரை முகமுகமாய் சந்தித்தாள். அவரை சந்திக்கும் முன்பு வரை அவள் பேச்சு அந்த ஊர்ல கேட்கப்பட்டிருக்குமானா நிச்சயம் பட்டிருக்காரு. ஆமாவா இல்லையா? நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கங்க. நம்ம பேச்சை கேட்குற வரைக்கும் அவங்கள நமக்கு பிடிக்கும். நம்ம பேச்சை கேட்கலன்னா என்ன பண்ணுவோம்? நாமளே அவங்கள விலக்கி வச்சிருவோம், அவங்கள பற்றி தப்பாக பேசுவோம். இதுதான் நேச்சர். கேட்குற வரைக்கும் இவர் தான் எல்லாம், இவர் தான் எல்லாம், இவர் தான் எல்லாம் போகும். நம்ம பேச்சை மீறிட்டாங்கன்னும் போது அவங்கள பற்றி அவதூறு பரப்புறது தான் நம்மளோட வேலையாகும். அந்த ஸ்திரீயை பற்றி, இந்த வாழ்க்கையில் வாழ்கிற ஸ்திரீக்கு அந்த ஊரில் கனம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. மதிப்பு இருந்திருக்குமானா? இருந்திருக்காது. அவளை யாராவது பெரிய மனுஷியாக பார்த்துருப்பாங்கன்னா? இருந்திருக்காது. ஒதுக்கப்பட்டவளாக தான் இருந்திருப்பாள். ஏன்னா அத்துணை பாவங்களும் அந்த ஸ்திரீனிடத்துல உண்டு. ஒதுக்கப்பட்டவளை ஒதுக்குப்புறமான கிணத்தண்டையிலே காத்திருந்து ஒருவர் தரிசிக்கிறார் என்றால் அவர் ஒதுக்கினவர்களை தேடி வருகிறது. இன்னைக்கு ஜனங்களால் ஒதுக்கப்பட்டிருக்கோமா? ஏதோ ஒரு விஷயத்துல பணம் இல்லைன்னு சொந்தக்காரங்க ஒதுக்கி வச்சிட்டாங்களா? பரவாயில்லைங்க. உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னு ஒதுக்கி வச்சிட்டாங்களா? பரவாயில்லைங்க. நீ ஏழ்மையா இருக்கிறன்னு ஒதுக்கி வச்சிட்டாங்களா? பரவாயில்லைங்க. ஒதுக்கிற உன்னை தேடி அவர் இந்த நாளிலே வருகிறவராக இருக்கிறார். அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்திரீ அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல போய் சொல்றா. ஊரே ஓடி வருது. ஒரு ஊர்னா ஒரு ஊர் தலைவன் இருப்பாரா? வச்சுக்கோ, கற்பனை தான். வேதத்துல அது இல்லை. எல்லாரும் அந்த ஸ்திரீனுடைய பேச்சை கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, நீ சொல்றதுனால இல்லை, ஆனா நாங்க அவர் விசுவாசிக்கிறோம், அதனால வரும். அவர் வந்துட்டாருன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் அங்க தேவைப்படுது இல்லை. God will identify a person for his kingdom. அவருடைய பிள்ளைங்களுக்காக ஒரு நபரை அவர் ஐடென்டிஃபை பண்ணிடுவார். அது நீங்களும் நானும் தான். அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னா அவங்க நிமித்தம் தான் அந்த காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கார். We are chosen vessel. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பாத்திரம் கனவீனமாக இருந்தாலும் கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்துல இருக்கு. என்ன? அவர் நம்மை காண வர வேண்டும். அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டும். அந்த நாளுக்காக காத்திருக்க வேண்டும். ஆனால் பியூட்டி என்னன்னா, இயேசு அந்த கிணத்தண்டையில் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த ஸ்திரீயை பார்த்தாங்க, போனாங்க, மொத்த ஊரையும் அந்த ஸ்திரீ கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஸ்திரீக்கு ஒரு கனம் அந்த நாள் முதல் கொண்டு அந்த தேசத்தில் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீயோட சாப்டர் போடப்படலை. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ஒருத்தனை சந்திச்சிட்டாருன்னா, அவங்க பேச்சை கேட்டு 100 பேர் வராங்க அப்படின்னா அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க தானே அர்த்தம். நம்ம பேச்சை நம்ம பெத்த பிள்ளைங்களே கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த நிலை தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆன்டி பாவம் போவங்களோ பார்க்குறாங்க, அப்படிங்கிறாங்க. நீ கேட்ப, நீ நல்ல பொண்ணு. நேச்சர் அதுதான். ஆனால் அந்த பாவத்தின் விம்பல்ல இருந்த ஸ்திரீ அங்கே போய் சொன்ன உடனேயே அங்கே மொத்த ஜனமும் வந்துட்டாங்க. நீ சொல்றதுனால எல்லாம் அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு வந்துட்டாங்க. தயங்காதீங்க. இயேசு நம் மண்டையில் வந்துட்டார்னா நமக்கு ஜெயம். கேட்காத ஜனமும், நம் பேச்சை கேட்காத கணவனும், நம் பேச்சை கேட்காத மனைவியும், நம் பேச்சை கேட்காத பிள்ளைகளும் நம் பேச்சை கேட்கும்படியாய் அவர் வந்துட்டார். முகமுகமாய் அவரை தரிசிக்கும் போது இப்படி பார்த்துருப்பாங்க அந்த ஸ்திரீயும் இயேசுவும். அந்த கண்கள், பரிசுத்த கண்கள் அந்த ஸ்திரீயை ஊடுருவி பரிசுத்தப்படுத்தியிருக்கு. அந்த அன்பில் அவங்க ஓடி போய் சொன்னது நிமித்தம் அநேகர் வந்திருக்கிறாங்க. அப்போ இயேசு இன்னைக்கு நமக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா நமக்குள்ளாக இருக்கிற பெருமை, குலப்பெருமை, படிப்பின் பெருமை, நான் யாரு தெரியுமா, எப்படி தெரியுமா, எனக்கு வேத அறிவு என்ன தெரியுமா, நான் ஜெபம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா, இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. அவர் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். அவரை சந்திக்கிறவன் என்றைக்கும் இப்படி பெருமை பேசி தெரிய மாட்டான், காலரை தூக்க மாட்டான், தன் பணத்தின் பெருமை, தன் குலத்தின் பெருமையை பேசவே மாட்டான். அல்லேலூயா. நாம் அவரை சந்திப்போமே ஆனால் தாழ்மையின் பிள்ளையா இருப்போம். தாழ்மையில் இருக்கிற நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல்ல ஒரு ஸ்திரீயானவள் அவரை சந்திக்கும் பொழுது அவளுடைய பெருமை வெளியே போகுது. பெருமை வெளியில போனதுக்கு அப்புறம் எந்த ஊர்ல கனவீனப்படுத்தப்பட்டிருப்பா,
கனவீனப்படுத்தப்பட்ட இடத்துல அவள் போய் சொன்னது உடனே அத்தனை பிள்ளைகளும் அத்தனை ஜனங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவள் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறிட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கனவீனத்துக்குரிய வாழ்க்கையா இருக்குதுன்னா இயேசு நம் உள்ளத்துக்குள்ள இல்லத்துக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னா கனத்துக்குரிய பாத்திரமாய் நம் வீடு மாறும். அல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம். சொல்லுங்க, நீங்க கனத்துக்குரிய பாத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இனி உங்க பேச்ச எல்லாரும் கேட்பாங்க, நியாயமான பேச்சுகள் எல்லாம் கேட்பாங்க. பிரியா அப்படி சொல்றா, என் பேச்ச நானே கேட்கறதில்ல, என் பேச்ச யார் மற்றவங்க கேட்பா? உங்க உங்க பேச்சுகளை இனி எல்லாரும் கேட்க வைக்க வல்லமை உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பார்க்கலாம், பெரிதானவைகளை நாம் காண அவர் கிருபை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பெருசாக இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பெரிதானவைகளை காண வைக்க வல்லமை உள்ள தேவனார். யோவானின் புஸ்தகம் 1:47 வாசிங்க. 48-49 வாசிங்க. அல்லேலூயா. அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிறவனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாருங்க. பார்த்துட்டு அவனை தன்னிடத்துல வர வைக்கிறார். ஒருவருடைய பார்வை ஒருவர் மீது விழுந்துருச்சுன்னா, இப்போ நான் உங்களை குறுகுறுன்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ பிரதர் எதுக்கு என்ன பார்க்குறாருன்னு தெரியலையே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஐயோ பிரதர் என்ன இப்படி பார்க்குறாரு, எதனா வேலை சொல்ல போகிறாரா அப்படின்னு சில பேர் பார்ப்பீங்க. சில பேர் ஐயோ சாயங்கால ஜபத்துக்கு வர சொல்லிடுவாரோ, இவருக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டா? ஆனால் ஆண்டவர் ஒருவனை முதல்ல நாத்தான் வேலை பார்த்துட்டு அத்தி மரத்தின் கீழே ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிடலை, ஆனால் அந்த நாத்தான் வேலை அவரை தேடி வருகிறவராக இருக்கிறார். ஆமென். அங்கே வந்த பொழுது சில காரியங்களை வெளிப்படுத்தினோன்னே அவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்ல 50 வாசிங்க சிஸ்டர். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருடைய கைப்பிரதியை வாங்கியோ ஆண்டவர் யாரோ நமக்கு ஜெபிச்சதுனாலையோ நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம். மற்றவங்களுடைய விசுவாசத்தினால இயேசு பெரியவர் என்று அவர் அண்டையில வந்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் வாழ்க்கையில நீ பெரிதானவைகளை காண்பாய். விசுவாசிக்கிறியா தேவ பிள்ளை? ஒரே கேள்விதான், ஸ்ட்ரைட் கேள்வி. ஆண்டவர் இந்த நாளில் நம்ம சபையை பார்த்து கேட்கிறாரு, உன் லைஃப்ல நீ பெருசா பாப்ப நீ விசுவாசிக்கிறியா? பெருசா MBA டிகிரியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுப்ப விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி. யாரோ சொல்லி தேவன் அற்புதம் செஞ்சார், அது செஞ்சார், இது செஞ்சார் என் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம ஆலயத்துக்கு அவரை தேடி வந்துட்டோம். வந்த நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம், நீ பெரிதானவைகளை காண்பாய். உன் தரித்திரத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். நீ விசுவாசிக்கிறியா? உன் வியாதியிலிருந்து நான் உன்னை விடுவித்து உன்னை நான் பெரிதானவைகளை காண வைக்க தேவனாக இருக்க விசுவாசிக்கிறாயா? அவ்வளோதாங்க. அந்த விசுவாசம் ஒன்று போதுங்க நம்ம வாழ்க்கையில் பெருசை பார்க்கறதுக்கு. இவ்வளோ நாள் ஏன் நம்ம பெரிதானவைகளை காணலைன்னா நம்ம விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசிக்கலாம். ஆமென். இனி தெளிவா நம்ம இருக்கணும். அவர் விசுவாசத்தினால விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கும். ஆமென். ஆமென். என் குடும்பம் செழிப்பா இருக்கும் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா செழிப்பா இருக்கும். ஆமென். என் கணவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா எல்லாவற்றையும் செய்கிறவரா இருக்கிறார். என் கணவன் பேப்டிசம் எடுப்பார் அப்படின்னா பேப்டிசம் எடுப்பார். வாசல்கள் திறந்ததா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல அந்த ஸ்திரீ பெருமை உடையவளா இருந்தா முதல்ல பெருமை போச்சு.
அவள் பேச்சு ஊர் ஜனங்கள் கேட்கப்பட்டு கனத்துக்குரியவளா அவள் மாறினான். அல்லேலூயா. இன்னொருத்தர் அத்தி மரத்து கீழே நாத்தான் வேலை பார்க்குறாரு, நிற்கலை, பார்த்துட்டு கடந்து போகிறாரு, அவன் தேடி வரான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துட்டாருங்க. ஜெபத்தில் நீங்கள் தேடி போகிறீங்களா? வேத வாசிப்பில் தேடி போகிறீங்களா? அவரை தேடி போகும்பொழுது கர்த்தர் சொல்லுவார், வார்த்தை நிமித்தம் உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. நான் தேடி போகலங்க, அவர் தாங்க என்னை தேடி வந்தார். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. அவர் தேடி வந்துட்டார்னா கண்ணீருக்கு அங்கே இடம் இல்லைங்க. நான் விசுவாசிக்கிற நம் திருச்சபை பிள்ளைகள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளாக தான் இருக்கணும். அழுகாட்சியின் அழுகையின் கண்ணீர் பிள்ளைகளாக இருக்கவே கூடாது. ஆனந்த கண்ணீர்னா என்ன? அப்பா, நான் 10,000 சம்பாதிச்சுட்டு இருந்தேன், 50,000 சம்பாதிச்சுட்டு இருந்தேன், 1,00,000 இப்போ என்னை லட்சங்களை பார்க்க வைத்தீரே, ஆனந்த கண்ணீர். அப்பா, நான் வியாதியில் உழண்டு கிடந்த என்னை தேடி வந்து என் வியாதியை நீக்கினீங்களே, ஆனந்த கண்ணீர். ஆண்டவரே, என் வீடு கட்டப்படுமா என்ற வேளையில என் வீட்டை கட்டி கொடுத்தீரே, ஆனந்த கண்ணீர். என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, என் பிள்ளைகள் நலமாக வேண்டும் என்று நான் நீர் என்னை தேடி வந்தபடியினால நான் உண்மை காண வந்த பொழுது எனக்காய் இந்த காரியத்தை செஞ்சீங்களே, ஆனந்த கண்ணீர். என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் எப்படி நடத்துவேன்? நீ நடத்தலை, நான் நடத்தி தரப்போறேன், அவ்வளோதான். கர்த்தர் நடத்தி தர வல்லவராக இருக்கிறார். ஏற்ற வேளையில் பெரிதான காரியங்களை செய்ய வைக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பக்கத்தில் பர்சன், நீ பெரிதானவைகளை காண்பாய். ஏனென்றால் இயேசு உன்னிடம் வந்து விட்டார். இயேசு உன்னிடம் பைபிள் படிக்காதவங்க இயேசு வந்துட்டாரு, இனி பைபிள் என்ன பண்ண போறோம்? படிக்க போறோம். டும் 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 டும். ஜெபிக்காதவங்க இனி ஜெபம் பண்ண போறாங்க. ஏன்னா இயேசு வந்துட்டார். டும் 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 டும். மேன் டும் 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 சொல்லுங்க. தந்தோரா போடுங்க. தந்தோரா போடும் பொழுது அந்த மொத்த ஊர் ஜனமோ கேட்கும். ஏதோ ஒரு நியூஸ் சொல்ல போறாங்க. உலகத்துக்கு ஒரு நற்செய்தி. டும் 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 டும். உங்கள் வாழ்க்கையில இயேசு வந்துட்டாரு. டும் 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 டும். இனி அழுகை இல்லை. டும் 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 டும். இனி துக்கம் இல்லை. டும் 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 டும். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க பைபிள் வாசிக்கணும். டும் 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 டும். அல்லேலூயா. அங்கதான் பாஸ்டர், அங்கதான் பிரதர் உதைக்குது எனக்கு. அங்கதான் எல்லாம் டும் 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 டும். சந்தோஷமா டேய் டும் 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 இல்லை, கொன்னுடுவேன் உங்களெல்லாம். அதுதான் அவங்க வீட்டில் செய்ய மாட்டேங்கிறாங்க. டும் 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 டும். அட வாலிப பிள்ளைங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு ஏஜ் இருக்குது. டும் 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 டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்ம இடத்துல வருகிற தேவனாக இருக்கிறார். ஸோ கர்த்தரை தேடுகிற விதத்தில் தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவனாக. நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டார்னா குருட்டாட்டம் பண்ணுகிற காரியங்கள் விலகி ஓடிடுங்க. பிள்ளைகளுடைய நிலைகள் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார்.
அவரை அனுதினமும் அழைக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். என்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவரை அழைச்சிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிட்டு தூங்கின பிள்ளைலாம் எந்திரிச்சிருச்சு. அனுதினமும் அவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களே செய்கிறவராக இருக்கிறார். குடும்பமாய் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஒரு தூர தேசத்தில் கணவன் இருக்கிறாங்க அப்படின்னா, தூர பகுதிகளில் இருக்காங்கன்னா அந்த டைமில் குடும்பமாக ஃபோனை போட்டு ஜெபம் பண்ணாங்க. அதை செய்யும் பொழுது கர்த்தர் பெரிதான காரியங்களை, நான் வந்து உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னும் போதே உன்னை அத்தி மரத்து கீழே நான் பார்த்துட்டேங்கிறதுக்காகவே நீ இது பண்ணுறியா, இதை விட பெருசாக நீ உன் வாழ்க்கையில் பாப்பன்னு சொல்கிறான்னா, அப்போ எத்தனை அற்புதங்கள் நாத்தான் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், எதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஆமென். நம்ம ரிசீவ் பண்ணணும். அந்த வார்த்தை வரும்போது, இதுக்கு மேலே நான் என்ன பெருசாக பார்க்கறது, என் கஷ்டம்தான் பெருசாக இருக்குன்னு நினச்சா கஷ்டம் இன்னும் பெருசாக வரும். இல்லை, கஷ்டங்களை நினைக்காதபடிக்கு கர்த்தர் சொல்கிறாரா பெரிதானவைகளை காண்பாய்னா, அப்போது என் ஆசீர்வாதம் பெருசாக ஆக போது விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் போறார். எடுத்து வாசிங்க, லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம். இருங்க, நல்லா இந்த இடத்துல கூர்ந்து கவனிக்கணும். நாயின் ஊருக்கு போறார். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊருனா பியூட்டி. நாயின் ஊருங்கிறது பியூட்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் சோ பியூட்டின்னு சொல்லுங்க. யூ ஆர் சோ பியூட்டி. இல்லை, எவ்வளோ அழகு பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளும் கருப்போ வெள்ளையோ ஏதோ ஒன்று அழகு. தூத்துக்குடியில் மரியா சிஸ்டர் ஒயிட்டு, சென்னையில் கருப்பு. நீங்கள் அழகு. ஆனால் அழகாக இருக்கிற நமக்குள்ள ஏன் துக்கம் முகம், ஏன் துக்கங்கள், ஏன் வேதனைகள்? இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழகாய் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அப்போ அங்கே நாயின் ஊருங்கிறது இட்ஸ் லிட்ரலாக என்ன சொல்லப்படுகிறதுனா, அது பியூட்டியை, அழகு குறிக்கிற ஊர். அப்படிப்பட்ட அழகு குறிக்கிற ஊருக்கு ஆண்டவர் கப்பர்நகூம்லேருந்து 25 மைல் தூரம் பிரயாணப்பட்டு போகிறார். ரீசன் இல்லாமல் போக மாட்டார். அப்போ அங்கே பார்க்கும்போது 2 கூட்டம் அங்கே இருக்கு. ஒன்று எடுத்து வாசிங்க சிஸ்டர், 7வது அதிகாரம் 12 வாசிங்க. போதுங்க, போதும் இருங்க. When he came, it was a time of death. அழகிய ஊர்ல அவர் கால் வைக்கும் போது மரணம் நிறைந்த ஊரா, அந்த ஊர் ஜனமே அழுகையில இருக்குது. அந்த நேரத்தில் கர்த்தர் வந்திருக்கிறார். இப்போ உங்க வீட்டில் ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு பிஸியா இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் நான் வந்துட்டேன், ஐயோ இவர் வேற வந்துட்டாரே இந்த டைமு, நம்ம நினைக்க மாட்டோமா? ஒரு கல்யாண வீடு வச்சுப்போமே, ஒரு பிஸியாக இருக்குது, அந்த நேரத்தில் வந்துட்டு சிஸ்டர் எனக்கு அப்படி நான் வந்தேன்னா நம்ம என்ன நினைப்போம்? வேண்டாத நேரத்தில் இவர் வந்துட்டார் நம்ம நினைப்போம், இல்லை? ஆனால் தேவன் நாங்கள் பாருங்கள், 25 மைல் தூரம் கரெக்டான பர்ஃபெக்ஷன் டைமில் கர்த்தர் வருகிறதுக்கு அடையாளம் இதுதாங்க. God will come into your life right time, right moment. முன்னையும் இப்படி போகாது, பின்னையும் இப்படி போகாது. கரெக்டான டைமில் சந்திக்க வேண்டிய நேரத்தில் சந்திப்பார், பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பார், ஆசீர்வதிக்க வேண்டிய நேரத்தில் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ அங்கே வராரு. when he came, it was a time of death. மரணத்தின் நாளில் மரணம் நிகழ்ந்த நேரத்தில் 25 மைல் தூரம் கடந்து அந்த இடத்துல வரார். 2 கூட்டம் கிட்ட இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 கூட்டத்தை நல்லா மனசில் வச்சுங்க. 2 கூட்டம் மனசில் வச்சுக்கோங்க. அங்கே பார்க்குறோம், அந்த ஒதுக்கப்பட்ட விதவையினுடைய மகன் மரித்தபடியினால அந்த ஊரு துக்கம் முகத்தோட இருக்கு. அங்க ஆண்டவர் வந்து நிற்கிறாரு. கர்த்தர் அவளை பார்த்து அவர் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். அழாதே, அழாதே, நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்?
அழகாக கிட்ட வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பாடையை தொடுறார். மேன் வாசிங்க. கிட்ட வந்து 14. ம் 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 போதுங்க. மரித்தவன் எழுந்து பேச தொடங்கினான். இன்னைக்கு அநேக வேளையில ஆவி, ஆத்மா, சரீரம் உயிரோட தான் இருக்குது. ஆனா ஆவி மரித்து போனதா இருக்கு. எதனால? பாவத்தினால நம்ம ஆவி மரித்து போனதா இருக்குது. இன்னைக்கு அதுதான் கோபத்தினால நம்மளுடைய ஆவி, ஆத்மா மரித்து போனதா இருக்குது. அந்த ஸ்திரீனிடத்துல வராரு, வந்து பாடையை தொடுறாரு. மனதுருகிற தேவனா, மனது இரக்கம் நிறைந்தவரா, மனது இறங்கி என்ன பண்றாருன்னா அந்த பாடையை தொட்ட உடனே மரித்த வாலிபன் எழும்பி உக்காந்துட்டானாமா. மரித்த வாலிபன் எழும்பி உட்காந்துட்டான். ஆமென். அங்க பாருங்க, கரெக்ட் டைம்ல காட் வரார். 2 கூட்டம் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா? ஒரு கூட்டம் மரித்தவனை கல்லறைக்கு நேரா, நரகத்துக்கு நேரா வழிகாட்டுகிற கூட்டம். இன்னொரு கூட்டம் பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிற கூட்டம். இயேசுவோட நித்திய ஜீவனுக்கு, அல்லேலூயா, நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு செல்லுகிற கூட்டம். எடுத்து வாசிங்க யோவானின் புஸ்தகம் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு. விசுவாசிக்கிறாயா தேவ பிள்ளையே? உன் மகன் மரித்து விட்டான் அப்படின்னு அந்த ஸ்திரீயானவள் அழுது கொண்டு இருக்கிற வேளையில் அவர் மனது உருக்கம் நிறைந்தவராய் வந்து நின்று பார்த்து அந்த பாடையை தொட்ட உடனே அவன் எழுந்து அமர்ந்து தாயினிடத்தில் பேசுகிறவனா இருக்கிறான். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல நாம் மரித்தவர்களாய் இருக்கிறோமோ, எந்தெந்த நிலையில மரித்தவர்களாய் இருக்கிறோமோ, அவைகளில் இருந்து உயிரடைய செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ பரிசுத்தத்தில் மரித்தவனாய் இருப்பாயானால் பரிசுத்தத்தை உனக்குள்ளாக உயிரடைய செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்தத்தில் உயிரடையணும்னு விரும்புறீங்க? ஓகே, எத்தனை பேர் தரித்திரத்துல இருந்து செழிப்புக்கு உயிரடையணும்னு விரும்புறீங்க? கை நிறையா தூக்குது, கை நிறையா தூக்குது. இல்ல, கை மரித்ததுல இருந்து உயிரடைய செய்யணும்னா முதல்ல கை தூக்கப்படுறது எதுக்குன்னா, நான் பாவத்துல விழுந்து கிடந்தேன், இயேசு பாவத்துல இருக்கிறவன் பாடையில இருக்கிறதுக்கு சமம், என் பாடையை தொட்டா நான் பரிசுத்தமாய் மாறினேன். இந்த பரிசுத்தத்துல எந்த சபை, எந்த விசுவாசி நிலைச்சு நிக்கிறானோ அவன் வாழ்க்கையில தரித்திரங்கிறதே இருக்கவே இருக்காதுங்க. காகத்தை கொண்டாகிலும் அவனை போஷிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். காட் யுவர் கார்மெண்ட்ஸ், அதுதான் முக்கியம். மரித்த உன் பரிசுத்தத்தை தட்டி எழுப்பி காத்துக்கொள். இயேசு உன் அண்டையில இந்த நாளிலே உன் பரிசுத்தத்தை உயிரடைய செய்ய உன்னிடத்துல வந்து விட்டார். இன்னைக்கு அநேக வேளையில நம்ம செழிப்பு குறிச்சு செழிப்பா இருந்துட்டா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். நீ செழிப்பா இருப்பாய், ஆனால் பரிசுத்தமா இல்லைன்னா அந்த செழிப்பு உன்னை பாவத்துக்கு தள்ளிவிடும். You can do anything what you are having in your hand. உன் கையில இருக்கத்தை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணுவ. ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இடத்துல லட்சங்கள் கோடிகள் இருந்தாலும் அவன் பாவத்துக்கு போகாதபடிக்கு அவன் கைகளிலே இருக்கிற கோடிகளை எப்படி அநேகருக்கு உதவிகரமாய் மாற்ற வேண்டும் என்பதை யோசிக்கிறவனா இருப்பான். பாவத்துல இருக்கிறவன் இன்னும் பாவம் செய்யறதுக்கு தன் பணத்தை பயன்படுத்துகிறவனா இருப்பான். திருச்சபையே, உன்னை பரிசுத்தத்தினால் காத்துக்கோ. நீ எந்த காரியத்துல மரித்து போய் இருக்கிறாயோ, வியாதியில உன் சரீரம் மரித்து கிடக்குதா, வேதனையில உன் சரீரம் மரித்து கிடக்குதா, துன்பத்துல உன் சரீரம் மரித்து கிடக்குதா? இல்ல, இந்த நாளிலே வந்து அவர் உன்னை தொடுகிறபடியினாலே. பிசிக்கலி உயிரோட இருக்கிற, ஆனா ஆவி ஆத்மா செத்ததா இருக்குன்னா நம்ம மரணத்துக்கு நேராக தான் இருக்கிறோம். இனி இந்த நாளிலே கர்த்தர் என்னை தொடுவாராக. என் பாவம் என்னை விட்டு விலகுவதாக, என் தரித்திரம் என்னை விட்டு விலகுவதாக, என் வியாதி என்னை விட்டு விலகுவதாக, என் வறுமை என்னை விட்டு விலகுவதாக. எல்லா விதத்திலும் கர்த்தர் என்னை விட்டு விலக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மரித்த உன் உறுப்புகளை, மரித்த உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை
சரீரத்தில் செத்து கிடக்கிற உன் அவயங்களை அவர் தட்டி உயிரடைய செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய பலவீனத்தை பலப்படுத்துகிற கிறிஸ்து இந்த நாளிலே உனக்காக வந்து விட்டபடியினால் நீ விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை விட்டு நீ கடந்து செல். நீ உயிரடைவது மிக நிச்சயம். அல்லேலூயா. நீ உயிரடைவது மிக நிச்சயம். நீ விசுவாசி. அனுதினமும் மரித்த உறுப்பை தொட்டு என் தேவன் எனக்கு ஜீவன் தருவார், என் தேவன் எனக்கு பலன் தருவார், என் தேவன் என்னை செழிப்படைய செய்வார் என்று கேள். நீ அற்புதத்தை காண்பது மிக நிச்சயம். ஜீவன் உள்ளது ஜீவன் அற்றதாய் போய்விட்டது, அது போய்விட்டது என்று உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாத தேவ பிள்ளையை தெளிவா கேட்டுக்கோ. கர்த்தருடைய வார்த்தை திருவுளம் பற்றுகிறது என்னதென்றால், உன் மரித்த உறுப்பு, உன் மரித்த சடலம், உன் மரித்த அவயங்கள் இனி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அவர் உன்னிடத்தில் வந்தபடியினால் அவைகள் உயிரடைவது மிக நிச்சயம். மிக மிக நிச்சயம். உன் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கு நீ நினைக்கிறியா? இயேசுவின் இடத்துல நீ வந்து நிக்கிற பாத்தியா? உன் விசுவாசம் பெரியதா இருக்கிறபடியினால, உன்னை பார்த்து கர்த்தர் மனது உருக்கம் நிறைந்தவராய் இருக்கிறபடியினால உன் பிள்ளையினுடைய வாழ்வு சுகித்து செழித்திருப்பது நிச்சயம். மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற உன்னுடைய மகன், பாவத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற உன்னுடைய சந்ததி, உன் மீது மனது இருக்கிற தேவனாய் அவர் உன்னை தேடி இந்த காலை வேளை வந்தபடியினால, ரிப்பண்டன்ஸ் வருகிறபடியினால உயிர் மீட்சி வருவது மிக நிச்சயம். உயிர் மீட்சி வருவது மிக நிச்சயம். லைஃபோட கொடுக்க போறாருங்க. விடுதலையா உன் மகனை உன்னிடத்துல உன் கரத்துல கர்த்தர் கொடுப்பது நிச்சயம். நீ விசுவாசிப்பையானால் தேவனுடைய மகிமை நீ காண்பது மிக மிக நிச்சயம். என்ஸ்போர்ட் இந்த சபையில, திருச்சபையில சாட்சிகள் பிள்ளைகளை குறித்து எழுப்புகிற கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என் பிள்ளை எப்படி இருக்கிறான், என் பிள்ளை ஒரு மாதிரியா இருக்கிறான், என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கா, இல்லை, நீ இயேசுவை மட்டும் சொந்த இரட்சகராக நீ பற்றி கொண்டு அவரை விசுவாசிப்பேயானால் உன் பிள்ளையை கர்த்தர் உனக்காக மீட்டு தருவார். உன் மகளை மீட்டு தருவார். உன் மகளுடைய சரீரங்கள் செத்து கிடக்குதா? இயேசுவின் நாமத்தால் உன் மகளுடைய சரீரத்தை கர்த்தர் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்பையா? தாயே, உன் பிள்ளை இந்த மாதிரி இருக்கு நீ நினைக்கிறியா? உன் பிள்ளை வலியோட வேதனையோட இருக்கு. என் சந்ததிக்கு ஏன் அந்த சந்ததியின் சாபத்தை, அந்த சந்ததியின் பாடையை அவர் இந்த நாளில் தொட்டபடினால உன் ஜெனரேஷன்ல இருக்கிற தரித்திரங்கள், ஜெனரேஷன் வழியா வருகிற சாபங்கள் உன் சந்ததியை தொட முடியாதபடிக்கு அவர் உன்னிடத்துல வந்துட்டார். ஜீசஸ் கேம் டு யூ. இன்னைக்கு உன்னிடத்துல வந்துட்டார், உன் சாபத்தை முறிச்சிட்டார். நீ தைரியமா போ. உன் பிள்ளைய பார்த்து தூஷித்த ஜனங்கள் உன் பிள்ளைய பார்த்து கை கூப்பி வர நிலைக்கு கொண்டு வருவார். உன் மகளுக்கு உண்டான வேதனையில நீ கலங்கி தவிக்கிற இந்த நாளில உன் குடும்பத்தின் கஷ்டத்தை நீக்க அவர் உன்னிடத்துல வந்தபடியினால உன் மகளுடைய துக்கங்கள் மாறின, உன் மகளுடைய சரீர அவயங்கள் எல்லாம் புதிதாய் மாறின. அல்லேலூயா, அல்லேலூயா. மகனுடைய சுக வாழ்வை உன் கண்கள் காணும்படிய கர்த்தர் செய்வது மிக நிச்சயம். I declare in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்றேன். கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்வை சீர் செய்து பிள்ளைகள் குடும்பமாய் இருப்பதை, வாழ்வதை உங்கள் கண்களால் பார்க்க வைப்பது மிக நிச்சயம். இனி பிள்ளைங்க கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உன்னிமித்தம் நீ உன் மீது அவர் மனது இரக்கம் வைத்தபடியினால உன் சந்ததிகள் ஒன்று நல்லா இருக்கு, இன்னொன்னு வேற மாதிரி இருக்கு, இல்ல ரெண்டுமே நல்லா இருக்க வைக்கும்படியாய் நீ ஈன்றெடுத்த கர்ப்பத்தின் கனிகள் நல்லபடியாய் இருப்பதை உன் கண்கள் பார்க்கும்படியாய் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன் கண்கள் காணும், அவைகள் கேட்காது. உன் கண்கள் அவர்கள் சந்ததியை பார்க்கும். உன் கண்கள் அவர்கள் செழித்து வாழ்வதை உன் கண்கள் காணும். உன் அவயங்களை அவர் நிச்சயம் தொட்டு உயிரடைய செய்ய வல்லமை உள்ள தேவன். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் உண்டுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுதுதான் he has to come. அவர் வந்து வெயிட் பண்றாரு அந்த அற்புத நாளுக்காக. ஏன்னா அந்த நாயின் அந்த விதவை பாட வெளியில வருது, அவர் வராரு, கரெக்ட் டைம்ல வந்து தொடுறார். கரெக்ட் டைம். அந்த ஸ்திரீயானவள் கிணத்தண்டையில வருவதற்கு முன்பாக காத்திருக்கிறார். உன் வருகைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒன் ஸ்மால் கண்டிஷன், அவர் வந்து நின்னுட்டாரு, நீ இன்னும் அவர் இடத்துல போகல, விட வேண்டிய விஷயங்களை விடல, நீ விட்டுட்டு அவரிடத்துல ஒண்ணுமே இல்லாம போய் நின்னுடு. அவர் உன்னை மார்போடு அணைத்து உன் பிள்ளைகளுடைய செழிப்பை காண செய்ய உனக்கு உயிர் மீட்சி தருகிற தேவனாய் இருக்கிறார். அத்துணை சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அவைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு சுவாமி
நாயின் ஊர் என்பது த பியூட்டி ஆஃப் த பிளேஸ். அந்த மகிழ்ச்சி, அந்த அழகு உன் பார்வையில், அந்த அழகு உன் குடும்பத்தில், அந்த செழிப்பு உன் குடும்பத்தில் இந்த நாள் முதல் கொண்டு செழித்தோங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். எதுவுமே இல்லை, பஞ்சத்தில் இருந்தாலும் இல்லை, உன்னை உயர்த்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன். இப்படியே குடும்பம் போகாதுங்க, நல்ல நிலையில குடும்பம் போகும். பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் செழித்தோங்க செய்வார். தூர தேசத்துல பிள்ளைகளுடைய உறவுகள் இருக்கும் ஏனால் இயேசு கிறிஸ்து நாமத்தால் அவைகளை சென்னை பட்டணத்துக்கு அழைத்து கொண்டு வரக்கூடிய வல்லமை கர்த்தரத்துல உண்டு என்று நீ விசுவாசிப்ப. தூர உறவுகள் உன் பிள்ளையின் இடத்துல வந்து இருப்பது மிக நிச்சயங்க. கர்த்தர் பெரியவர், நிச்சயம் நான் விசுவாசியா. அது எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, கடல் கடந்து போனாலும் சரி, அந்த பிள்ளை உன் பிள்ளையனோட வந்து வாழ்வது மிக நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு திருவுளம் பற்றுகிறேன். எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு குடும்பம் தான் முக்கியம் சொல்லி வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் கொண்டு வருவது மிக நிச்சயம். அந்த நாளிலே நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாயாக. உன் பிள்ளைய பைத்தியம்னு சொல்றாங்க, உன் பிள்ளைய குடிகாரன்னு சொல்றாங்களா? இல்ல, எல்லாவற்றையும் மார்த்த வல்லமை உள்ள தேவனா, நீ அவரை தேடி வந்திருக்கிற இந்த நாள். He came to you. நீ அவர் உன்னிடத்துல வந்தபடியினால உன் பிள்ளையினுடைய சுக வாழ்வை காண்பது மிக நிச்சயம். கர்த்தர் பெரியவர், கிருபை நிறைந்தவர். அல்லேலூயா. கிட்ட வந்து பாடையை தொட்டு அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று சொல்கிறார். எழுந்திரு என்று சொல்கிறேன். எழுந்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திரும்பி வருவான், உன் பிள்ளை உன் கையில திரும்ப வருவான். நீ கர்த்தரை விசுவாசம். அலைந்து திரிந்து மனுஷனிடத்துல நீ ஓடி போறது வேஸ்ட். இயேசுவே எனக்கு எல்லாம் செய்யுங்கன்னு நிற்கும் பொழுது அவர் மனதிறக்கம் நிறைந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அங்கே பாருங்க, 2 கூட்டம் வருதுங்க. ஒரு கூட்டம் கல்லறைக்கு எடுத்துட்டு போகுது. ஆண்டவர் அறியாம அந்த குடும்பம் வாழ்ந்தாலும் அதை எங்க எடுத்துட்டு போய் அடைக்கிறாங்க? ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கை, கல்லறைக்கு கொண்டு போகுது. ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போகிற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு ராஜாவா இயேசு வருகிறார். இதோ இயேசுவின் மகாராஜன் வருகிறார். உனக்குண்டான ஒரு கூட்டம் இருக்குமே ஆனால் பாவத்துக்கு அழைத்து கொண்டு செல்கிற கூட்டம், கோப கூட்டம், அக்கிரம கூட்டம், முறுமுறுக்கிற கூட்டங்கள் இருக்குமே ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போவார்களாக. அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போவார்களாக. நரகத்துக்கு எடுத்து நேராய் சென்று நரகத்துக்கு கொண்டு செல்கிற நண்பர்கள் இருப்பார்களே ஆனால் அந்த கூட்டங்கள் எல்லாம் மனமாறுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். உன் வீட்டை சுற்றி, உன்னை சுற்றி, நீ போகிற இடங்களை, உங்களை சுற்றி உன் நண்பர்கள் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய செயல்களிலே உட்படுத்துவார்களே ஆனால் அவர்களை நரகத்துக்கு போகாதபடி உன் நிமித்தம் அவர்களை தொட்டு பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்வது மிக நிச்சயம். அவர்கள் உன் நிமித்தம் வெளிச்சம் அடைவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் ஜனங்களாய் மாறுவதற்கு உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். Jesus came to this world because we are the light for Jesus Christ. நம் நிமித்தம் அவருடைய ஒளி எல்லா இடத்துலையும் பரவணுங்கிறதுக்காக நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிங்க தேவ பிள்ளைங்களை, விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குறைகளை நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, யோவானின் புத்தகம் 2:2 வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்க, they invited Jesus Christ for their marriage. அழைக்கப்பட்டால் ஒழிய அவர் வருகிற தேவன் அல்லவே அல்ல. சில இடங்கள்ல அழைப்பு இல்லாமல் வருவார், சில இடங்கள் அழைப்புக்காக காத்திருப்பார். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? அழைப்புக்காக அவர் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு அழைக்க முடியுமா? இயேசுவே என் வீட்டுக்குள்ளே வாங்க அழைக்க முடியுமா? இன்விடேஷன் கொடுங்க இயேசப்பாவுக்கு. இயேசுவே என் வீட்டுக்குள்ளே வாங்க, இயேசுவே என் வீட்டுக்குள்ளே வாங்க. இவ்வளோ நாள் நான் இயேசுவை கூப்பிடுற விதத்தில் கூப்பிடல, ஆனால் நான் இன்னைக்கு இயேசுவை கூப்பிடுறேன். அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, குறைவுபட தொடங்கினது நிறைவாய் மாறினது. அல்லேலூயா. குறைவுபடுது. ஆராதனை வேளையிலே ஆண்டவர் குறைவை நிறைவாக்கிட்டார். அதை உணர முடிஞ்சது. இனி அந்த குறைவுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நம் இல்லத்தில் இல்லாதபடி, பஞ்சங்கள் இல்லாதபடி குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் அநேக காரியங்கள் உண்டுங்க, அநேக காரியங்கள் உண்டு. இந்த உலகத்தில் அவர் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வந்தார். அல்லேலூயா. எரேமியா 31:3 வாசிங்க. அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன்.
அவ்வளோதாங்க, இழுத்துட்டாருங்க. அவர் பக்கம் நம்மளை இழுத்துட்டார். இப்போ சொல்லுங்க, நான் இயேசுவின் பக்கம். சொல்லுங்க, நான் இயேசுவின் பக்கம். அல்லேலூயா, நான் இயேசுவின் பக்கம். அவ்வளோதான். இனி நம்மளை கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்லவே இல்லை. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, வல்லமையுள்ள தேவன். ஒருவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்துட்டாருன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறும்னா, கனி நிறைந்ததாய், அன்பு நிறைந்ததாய், சந்தோஷம் நிறைந்ததா. கலாத்தியர் 5:22-23 எப்படி இருக்குன்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கர்த்தர் ஒருவனை முகமுகமாய் சந்தித்து விட்டார் என்றால் அவன் இப்படியாக அவனுடைய வாழ்க்கை மாறுவது நிச்சயம். கனி கொடுக்கக்கூடிய மரமாய், சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, அடக்கம், இச்சையடக்கம் உள்ளவர்களாய், லிட்ரலாக இன்னைக்கு கர்த்தருடைய நம்மளுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க. ஏன்னா அவர் நம்மை தேடி வந்தவராய், அவர் நம்மை தேடி வந்தவராய். அல்லேலூயா, ஒப்பு கொடுக்கலாமா? சொல்லலாமா? இயேசுவே எனக்குள்ள வாங்க. இன்னைக்கு இதுதாங்க வேணும், இதுதான் வேணும். எனக்கு காரு தருவார், வீடு தருவார், எல்லாம் தருவார், எல்லாம் தருவாருங்க கர்த்தர். அதை காட்டிலும் மேலான ஒன்று, எல்லாம் இருந்துட்டு இயேசு என் வீட்டுக்குள்ள இல்லை அப்படின்னா, எல்லாம் இருந்துட்டு இயேசு திருச்சபைக்குள்ள இல்லைன்னா, வார்த்தை இருந்துட்டு வார்த்தை எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் அவருடைய பிரசன்னத்தோடு தேவனை ஆராதிக்கிறது தான் எப்பவுமே ஒரு திருச்சபை கழகு. அவர் இடைப்படுகிற தேவனா இருக்கிறது தான் திருச்சபைக்கு அழகு. அவர் இடைப்படுகிற குடும்பமா இருக்கிறது தான் வீடுகளுக்கு அழகு. அவர் இடைப்படுகிற ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறதுக்கு தான் அது அழகு. அவர் இடைப்படாத எந்த இடத்துலையும், அவர் சந்திக்காத எந்த இடத்துலையும் கோடிகள் இருந்தாலும், கோடிகள் அழகா இருந்தாலும் அவைகள் குப்பைக்கு போறது தான்மா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இயேசு இல்லைன்னா, இதோ இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வந்தவராய் இருக்கிறார். அவர் ஒருவனை சந்திப்பாரே ஆனால், ஒருவரை சந்திப்பாரே ஆனால் அவனுடைய பொறாமை அவனை விட்டு விலகிவிடும். தாழ்மையில இருக்கிறவனை அவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவன் பேச்சை கேளாதவர்களை அவன் பேச்சை கேட்க வைக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவனை பெரிதானவைகளை காண வைக்கிறவராய் இருக்கிறார். அவனுடைய மரண தருவாயிலும் அவனுக்கு உயிர் மீட்சி கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதை காட்டிலும் அவன் தரித்திரம், அவன் குறைவுகள் செழிப்பாய் மாற அவர் வல்லமை உள்ள தேவனாய், மேலானவை அவன் கனி கொடுக்க வாழ்க்கை உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் தேடி நான் தேடி போகவில்லை, அவர் தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, அவர் தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. யோசிப்பாயா தேவ பிள்ளை, நீ தேடி இயேசுவை போல அவர் தான் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. உன்னை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே முன்குறிச்சவராக இருக்கிறாரு. நீ ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறாய்? அவர் மனதுருக்கம் நிறைந்தவர். அல்லேலூயா, உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். உன் மரணத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். பாவத்தினாலே நீ மரணித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறார். பெருமையினாலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற மரணத்தை பார்க்கிறார். துக்கத்தினால் நீ வாடிக்கொண்டிருக்கிற மரணத்தையும் பார்க்கிறார். அவதூறு பேசுகிற உன்னை அவற்றிலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாகவும் அவர் இருக்கிறார். உன்னை அவதூறு பேசுகிறவர்களுக்கு முன்பாக வாழ வைக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா, ஒப்பு கொடுப்பாயா? விசுவாசிப்பாயா? இயேசுவை நான் சந்தித்தேன், இயேசுவை நான் சந்தித்தேன், இயேசுவை நான் சந்தித்தேன் என்று சொல்வாயா? I saw my Jesus ன்னு சொல்வாயா? He came to me ன்னு சொல்வாயா? என்னிடத்துல இயேசு வந்துட்டார் நீ சொல்வாயானால், இதோ உன்னுடைய குடும்பத்தின் சந்ததியினுடைய வாழ்வை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீ அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் உனக்கான நேரத்தில், உரிய நேரத்திலே வந்து உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசி பிள்ளைய, மரித்து போன உறுப்புகள் உயிரடைய செய்ய வல்லமை இயேசுனிடத்துல உண்டு. மரித்து போன உன் அவயங்களை உயிரடைய செய்யக்கூடிய வல்லமை உன்னிடத்துல உண்டு. மரித்து போன உன் சுகவாழ்வை செழித்தோங்க செய்ய வல்லமை உண்டு. இயேசுவினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசுவினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளையை, நீ விசுவாசத்துக்கு கடந்து செல். உன் பிள்ளை தூர தேசத்துல இருக்கிற குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதை நீ காண்பாய்.
Glory to Jesus. ஓரா ஷல்லந்தரபோ ஷிஹந்தனவோ ரியந்தரபோ ரீகலதரபோ. உன் பிள்ளை ஆலயத்துக்கு வேதத்தை தூக்கி கொண்டு குடும்பத்தோடு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளையினுடைய வாழ்வு சிறையிருப்பாய் இருக்கிறதிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து மீட்டு உன் மகன் உன்னோடு இருப்பதை நீ காண்பாய். நீ காண்பது நிச்சயம், நீ காண்பது நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில இத்துணை தாய்மார்களுக்கு உன் மகளை பிடித்து வாட்டி கொண்டிருக்கிற அந்த சரீர உபாதைகளை, நீ ஈன்றெடுத்த பிள்ளைகள், நீ ஈன்றெடுத்த மகள்களை சுகத்தோடு பலத்தோடு வாழ்வதை நீ காண்பது மிக நிச்சயம். நீ அவர்களுக்காய் அழுது புலம்பின நாட்களில கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்த்தபடினால, இதோ இந்த நாளிலே உன்னோடு அவர் தேவன் வந்தபடியினால, உன்னிடத்துல அவர் வந்துட்டாரம்மா. உன் பிள்ளைகளுடைய, உன் மகள்களுடைய சரீர உபாதைகளை, ஓ ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். ரேஷந்தரபோ ரிஹல்லதரபோ ஷியாந்தரபோ. படுக்கையில் இருக்கிற அந்த மகள்களை, 3 மகள்களை கர்த்தர் தொட்டு நிரப்புகிறதற்காய் நன்றி. சுகத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. நீ சுகத்தை கொடுக்கிற தேவன், யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. படுக்கையிலே இருக்கிற அந்த மகளை கர்த்தர் தொடுகிறதற்காய் நன்றி. வியாதியஸ்தர் மேலே கைகளை கர்த்தர் வைத்து பாடையை தொட்டது போல நீ உயிரோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். ஆனா பிசிக்கலா நீ உயிரோடு இருக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ மரித்தவனாய் இருக்கிற இந்த நாளில இதோ உன் பாடையை கர்த்தர் தொட்டபடினால நீ எழுந்து அல்லேலூயா என்று சொல்ல போகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்கிற நாமத்தை குடும்பமாய் நீ சொல்ல போகிறாய். அல்லேலூயா. Glory to Jesus. Glory to Jesus. உன்னுடைய நெடுநாள் ஆசை என் பிள்ளை அவன் குடும்பத்தோட இருக்கணுங்கிறது. இந்த நாள் அந்த ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் மிக பெரியது. நீ பெரிதானவைகளை காண்பாய், நீ பெரிதானவைகளை காண்பாய். நீ அவரை தேடி போகல, அவர் உனக்காக இதோ இந்த நாளை முன்குறித்தபடியினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகித்து செழித்து வாழ்வது மிக நிச்சயம். மரித்த உறுப்புகள் உயிரடை செய்யக்கூடிய வல்லமை தேவனிடத்துல உண்டு. விசுவாசிப்பாய், ஆனால் தேவ மகிமையை காண்பாய். தேவ பிள்ளைய காணா ஒரு கல்யாணத்துல வறுமை இருந்த இல்லை என்கிற நிலையை மாற்றின தேவன் உன் குடும்பத்திலே, உன் வேலை ஸ்தலத்திலே, உன் வியாபார ஸ்தலத்திலே, நீ போகிற எல்லா இடங்களிலும் உன் நிமித்தம் வறுமைகள் இல்லாதபடிக்கு, வெறுமை இல்லாதபடிக்கு செழித்தோங்க செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன் குடும்பம் செழித்தோங்கி இருப்பது மிக நிச்சயம். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய செழிப்பை காண்பது மிக 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 நிச்சயம். அன்பின் தகப்பனே, இந்த பிள்ளைகளாக எங்களை நீ கண்ணோக்கி பாரும் ஐயா. எங்களை காத்து வழி நடத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறேன். இந்த வேலையில் என்ன வேதனையோடு உடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த வேதனைகளை கர்த்தர் நீக்கி போட்டு செழிப்பை கொடுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகிற நல்ல தகப்பனே, ஆமென்.